சென்னை மூலக்கடை அருகே கரூர் மாவட்ட செய்தியாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய பத்திரிகை ஊடக நல சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அதிகார வர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல, ஏன்னு தெரியல. பத்திரிகையாளர் எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. அதாவது இந்த செய்தியை சேகரிக்க சென்ற அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டதா தெரிகிறது. ஆனா அடிக்க இருக்க ரவுடிகள் எம்எல்ஏ இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. எங்களுடைய ரொம்ப முக்கியமான வேண்டுகோள், உங்களுடைய அரசு அடுத்ததெல்லாம் வரணும்னா பத்திரிகையாளருக்கு எதிராக செயல்பட வேண்டாம்னு சொல்றோம். உங்க நல்ல அரசுல வந்து இந்த மாதிரி ரொம்ப கேவலமா கேடுகட்ட இந்த மாதிரி எம்எல்ஏக்களை எல்லாம் இருந்தால் உங்க அரசுக்கு வந்து நல்ல பெயர் இருக்காது, அவ பெயர் தான். எனவே துறை சார்ந்து உடனடியா வந்து அந்த எம்எல்ஏ மேலும் தாக்குதல் நடத்திய உத்தரவுகள் மேலும் இப்ப வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காரணம் என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர் அரசு இதுவரைக்கும் நல்லா ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் போது தேர்தல் வர்ற இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செயலை வந்து உங்களுடைய கட்சிக்காரங்க செஞ்சாங்கன்னா அதை தட்டி கேட்க வேண்டியது முதலமைச்சருடைய முக்கியமான கடமையா நாங்க பாக்குறோம். ஏன் நடவடிக்கை எடுக்கல? நடந்தே கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது. அதனால இதை அரசு கவனத்திற்கு நாங்க உடனடியா எடுத்து வரோம். பல பத்திரிகை ஊடகங்கள் வந்து போராட்டத்திற்கு ரொம்ப வருத்தப்படுகிறது. அது வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கேடாக ஆகவே ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த வேலையை கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக தமிழகம் முழுவதும் முடிக்கும் என்று இந்த வேலையை உறுதிப்பட இங்க படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.